வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. உங்களிடம் பலவிதமான கவலைகள் உள்ளது, உங்களிடம் பலவிதமான வேதனைகள் உள்ளது. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலையினை கொடுத்தாய், எனக்கு மட்டும் வேதனையை ஏன் இப்படி கொடுத்தாய், என் மனம் இப்படி ஏன் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது, எனக்கு நிம்மதி என்பது எப்போதும் கிடைக்கப் போவதில்லையே என்று நீங்கள் எண்ணினால் நிச்சயமாக நான் சொல்ல போகும் ஒரு செயல் ஒரு சிறிய மாற்றத்தினை உங்களுக்கு உருவாகும். பெரும்பாலும் அந்த கவலை வேதனை என்பது நாம் மற்றவரை பார்த்து தான் பெரும்பாலும் ஏற்படுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. நான் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகளை பற்றி சொல்லவில்லை. அது உங்களால் தான் அதை மாற்ற முடியும். உங்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனை, பிள்ளை பெற்றோர்களுக்குள் ஏற்படும் பிரச்சனையெல்லாம் நீங்கள் உங்களுக்குள் செய்ய வேண்டிய ஒரு மாற்றமே தவிர்த்து மற்றபடியான பெரும்பாலான கவலைகள் எதனால் ஏற்படுகிறது என்றால், மற்றவரை பார்த்து ஆஹா அவன் பெரும் செல்வந்தனாய் உள்ளான், அவன் பெரும் பொருட்களை வைத்துள்ளான், அவன் கார் வாங்கியுள்ளான், அவன் வீடு வைத்துள்ளான், அவள் எப்படி மாறி இருக்கிறாள், என் தங்கை என்னை விட சிறந்தவளாக இருக்கிறாள், என் அண்ணன் என்னை விட பெரும் பணக்காரனாக இருக்கிறான், என் உடன்பிறவா நண்பன் என்னை விட பெரும் பாக்கியசாலியாக ஒரு பெரும் செல்வதற்கு மகனாக பிறந்துள்ளான் என்று எண்ணி 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 நீங்கள் உன் மனதை வேதனை இதனை ஏற்படுத்தி கொள்கின்றன. ஆகியால் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. நீங்கள் மற்றவர்களை பற்றி கவலையை கொள்ளாதீர். அவர்கள் செய்த செயலினால் அவர்கள் வளர்ந்தார்களை தவிர்த்து நீங்கள் செய்யும் செயல்களால் மட்டுமே நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் அந்த நிலைக்கு செல்ல முடியும். மற்றபடி நீங்கள் உங்களிடம் இருக்கும் செல்வத்தை இருக்கும் இடத்தை வைத்து சந்தோஷம் கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் பெரும் பாக்கியசாலி தான். நான் மற்றவரை பற்றி சிந்திப்பதே இல்லை. எனக்கு கிடைத்தவற்றை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், என் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணினாலே போதும் அந்த மகிழ்ச்சி உங்களை தேடி தேடி வரும். அதை விடுத்து ஆஹா அவன், ஆஹா அவள், ஆஹா என் உறவு, ஆஹா என் சித்தி, என் சித்தப்பா என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்கள் கவலை உங்களை விட்டு போகப் போவதில்லை. நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்கள். அதை விடுத்து அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அதனால் நானும் முன்னேற வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் மிக மிக கவலையுடனே வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பர். ஆகையால் மற்றவரை பார்க்காதீர். அவர்கள் செய்யும் நல்லதை பாருங்கள். அவர்கள் வளர்ச்சியை கண்டு வெம்பி விடாதீர். செய்வீர்களா?